இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே ரணகலாம் ஆயிட்டுருது வீடே. இந்த பக்கம் பழனிவேல் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவர் ஒன்றும் புரியல, இல்லை அவர் மக்கா நடிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. கண்ணனும் ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பல தடவை கதிர் சொல்லியிருக்காரு. இவங்க கால் பண்ணி ஓடி போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னும் போது கூட அந்த கண்ணன் பேரை விட்டு நான் தேட சொல்கிறேன், அவங்க கூட தான் போயிருக்கணும் அப்படின்னு கூட சொன்னார் கதிர். இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாரா? அங்கே எல்லாத்துக்கு முன்னாடி இதை நீ சொல்லியிருந்தேன் என்கிட்ட அப்படின்னா, நான் உனக்காக அண்ணன்கள்கிட்ட பேசியிருப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் ராஜிக்கிட்ட பேசுகிறாரு. அந்த பக்கம் கதிர்கிட்ட போயிட்டு என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, என்னடா நடக்குது இங்கே, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா அப்படி இப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே, நீ இவளை காதலிக்கவே இல்லையே, உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, கண்ணன் கூட தானே போனான், என்னாச்சு அப்படின்னு கேட்டால் கூட எல்லாத்துக்கும் வெளில வந்திருக்கும்ல உண்மை. அந்த டைலாக் அப்படி எழுதும் போதே அப்படி எழுதக்கூடாது, அவங்க மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதின மாதிரியே எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. பாவமாக அவர் பரிதாபமாக தலையை தொங்க போட்டு அவமானம், வெக்கம், வேதனை, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்காமேங்கிற மாதிரி. ஆனால் எல்லாம் இந்த பண்ணதெல்லாம் அவங்க மனைவிங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ கோமதி கிட்டக்க போயிட்டு என்னங்க அப்படிங்கும் போது டக்குன்னு அவர் பேசாமல் எழுந்திரிச்சு கிளம்பி வெளில போயிட்டார். எங்கே போகிறேன்னு சொல்லலை, போகிறேன்னு சொல்லிட்டு போகல, இது எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் போகிறாரு, இப்படிலாம் போனதே இல்லை அப்படின்னு கோமதி. இந்த நேரத்தில் அவர் சொல்லாமல் போனாருங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் வேறு இதை படப்படப்பாக இருக்குது, எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணிப்பாரோ அப்படிங்கிற மட்டும் கேட்குறாங்களே தவிர ஏதோ ஒரு துரத்திட்டும் போகல. உடனே புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க. இதில் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாரும் மாறியும் வடிவையும் மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்ட்டு. எங்களுக்கு என்னங்க தெரியும், அவள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவள் கல்யாணம் வேணாம்னு தானே சொன்னான் அப்படின்னா, கல்யாணம் வேணாம்னா ஏதோ பயந்துட்டா சின்ன பொண்ணுன்னு நினச்சோம், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவான் நாங்கள் நினைக்கல, அவளை ஏமாற்றி கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த கதிர், எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க பிளான் தான் அப்படின்னு பேச, இவன் கூட போய் ஓடிட்டாலேன்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்க. அந்த சமயத்தான் கடுப்பாயிட்டாங்க பாட்டி. அவங்க கடுப்பாக என்ன அவங்க கூட தான் போயிட்டானே என்ன தப்பாகி போச்சு, அவங்க போனால் போட போயிடானே என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க, பொண்ணே திருப்பி வராதோன்னு நினச்சோம், வந்துட்டால அதுவே பெரிய விஷயம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கண்டதை பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இப்போ அமைதியாகவே இங்கேயும் பார்த்தா முத்து வேறு உட்காந்துருக்காரு. உடனே அவர் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க பார்த்து என்னங்க நீங்கள் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு வடிவு சொல்ல, அவர் அப்படியே எந்திரிச்சு கோபமாக உள்ளே போயிடுறாரு. என்னத்தை பேசுறது நான் இந்த குடும்பத்தோட அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. என்னடா அவர் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்செட்டாக. இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் பையன் தான். ஏமாற்றி நம்ம பொண்ணை மயக்கி கூட்டு போயிட்டான், ஏதோ மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்கிறாங்க. ஏமாத்திருந்தான், மயக்கினான், மிரட்டியிருந்தான் அப்படின்னா நம்ம எல்லாரும் இருக்கும்போது அவள் சொல்லியிருக்கணும்ல, அவள் என்ன சின்ன குழந்தையா சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டு போகிறதுக்கு, ஏதோ ஒரு தப்பு அவள் பண்ணியிருக்கா, அவளும் கூட சேர்ந்தான் போயிருக்கா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இங்கே வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுதே அதெல்லாம் இல்லை, இவன் ஏதோ பண்ணிட்டான், இல்லை இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் எழுந்திரிச்சு, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அவனை கையை காலை உடச்சி போடணும், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கிறல நான் குறியாக இருக்கேன், அதை பண்ணுறேன் நான் நீ உடனே அப்படின்னு வேகமாக கிளம்பி போக, அவரை தடுக்க சொல்லி எல்லாரும் சொன்னாலும் சக்திவேல் முடியாதுன்றார், அவன் போய் பண்ணிட்டு வரணுங்கிறார். நேராக வீட்டுக்குள்ளே போக இங்கே வீட்டில் எல்லாரும் என்னடாச்சு ஏதாச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உள்ளார போட்டு கதிரை அடிக்க வராரு குமரவேல். உடனே இந்த பக்கம் சரவணனும் செந்திலும் சேர்ந்து அடித்து தள்ளி, உடனே என்னடா என் தம்பி எங்கள் வீடு சேர்ந்து அடிப்பியா, பிரச்சனைலாம் வெளில போய் பண்ணி சொல்லு, சித்தப்பா அவனை கூட்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னா, மாமா நீங்கள உள்ள வராத மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சித்தப்பா அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பழனிவேல் உள்ளார போந்து வேணாடாங்கிறாரு. கதிர் முறைச்சிட்டே இருக்காரு, திருட்டு பயில திருடிட்டு போய் என் தங்கச்சி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தை சந்தி செய்ய வச்சிட்டியா, மானமே போச்சுரா உன்னால், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே பாயிறாரு. இவரை தள்ளி விடுறாங்க. வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க மாமா அப்படின்னு. உடனே சித்தப்பா வேணாம் சித்தப்பா அப்படின்னு கோபமாயிட்டே அவர் வெளில போயிடுறாரு. இதை பார்த்து இந்த பிரச்சனை முடியவே முடியாதா, இப்படி நடக்குதே, இந்த கொடுமையெல்லாம் நடக்குதே அப்படின்னு கோமதி அழம்போது தான் நமக்கு பொங்குன்னு குத்தலாம் போல இருக்கு. ஏமா பிரச்சனைலாம் ஒன்றால் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை உண்மையை சொன்னால் முடிஞ்சிருக்கும், எவ்வளோ இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். அதை விட ராஜி கம்கமாக அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க, எதையுமே பேசலை. பாவம் கதிர் அடி வாங்கினா கூட அதிர்வாக விட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நேராக ரூமுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே கூட்டு போயிட்டு, எதுக்கு நீங்கள் அழுது உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சேனல் என்ன பண்ணுறது, இருக்கிறவங்களை சமாளிக்கவே எனக்கு பெரிய பாடாக இருக்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ஒரு வார்த்தை கால் பண்ணி மாமா கிட்ட சொல்லியிருந்தீங்க, இல்லை சித்தப்பா இந்த பழனிவேல் சித்தப்பா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இழுத்து சம்மந்தமே இல்லாமல் அவன் மேலே திருட்டு பழி விழுந்து அவனை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலையம்மான் இருக்குது நமக்கு. அதனால் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்போ நானே கடைசியில் உண்மையை சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு மீனா மிரட்ட, இதை செந்தில் பார்த்துடுறாரு. என்னத்தை அவங்களுக்குள்ளே மிரட்டிக்கிறாங்க, என்ன நடக்குது, ஏதோ சம்மந்தமே இல்லாமல் திருட்டுத்தனமாக இருக்கேன்னு அவங்க யோசிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே ரணகலாம் ஆயிட்டுருது வீடே. இந்த பக்கம் பழனிவேல் என்ன